மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மதுரையில் நடந்தது. மாநில செயலாளர் பாஸ்கரன் தலைமை தாங்கினார். தேனி மாவட்ட செயலாளரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான பெத்தாச்சி ஆசாத், விருதுநகர் மாவட்ட செயலாளர் ஜோதிமணி, மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் ஹனிபா விஜய், விருதுநகர் மாவட்ட செயலாளர் ஆனந்த், மதுரை மாவட்ட பொருளாளர் செல்வகுமார், மாநில குழு உறுப்பினர் மணிகண்டன் உள்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து மாநில செயலாளர் பாஸ்கரன் நிருபர்களிடம் கூறுகையில், நாங்கள் கடந்த 2 தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலை செய், அடுத்து வந்து சட்டசபை தேர்தலை செய், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை மற்ற இடதுசாரி கட்சிகளோடு சேர்ந்து நாங்களும் ஆதரிப்போம். ஆனால் அதில் சில சிக்கல்கள், சில சூழல்கள்லாம் வந்தது. மிக துரதிர்ஷ்டவசமாக எங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இடதுசாரி கட்சிகளுடைய ஒற்றுமைக்காக மட்டுமல்லாது ஜனநாயக சக்திகளை இணைத்து கொண்டு போராடணும்னு நாங்கள் சொன்ன விஷயத்தை மிக சரியாக புரிந்து கொள்ளாத வகையில் சிபிஐயும் சிபிஎம்மும் எங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்தாங்கன்னா எந்த வகையில்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க. நீங்கள் இந்த அணியில் யூசிபியுடைய நேமை வெளிப்படுத்தினால், யூசிபி எம்கேனுடைய பெயரை வெளிப்படுத்தினால் நாங்கள் இந்தியா கூட்டணியை விட்டே வெளியே விடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிரட்டல் இருந்தது சிபிஐட்டங்கும் சிபிஎம் கிட்டங்கும். இந்த சூழலில் நாங்கள் அவங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோடு மிக தெளிவாக எங்களை புரிந்து கொண்டாலும் கூட நாங்கள் வெளியிலிருந்து தான் திராவிடம், அதாவது அந்த லிஸ்ட்டில் எங்கள் நேம் வந்திருக்காது. அந்த லிஸ்ட்டில் எங்கள் நேம் இல்லாட்டம் கூட எந்த விதமான ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் நாங்கள் முழுமையாக இந்த 2 தேர்தல்களை திராவிட முன்னேற்ற கழக அணியை நாங்கள் முழுமையாக ஆதரித்தோம். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திராவிட கட்சிகள் எடுத்துக்கோங்களேன், திமுக அதிமுக எதுவாக சரி, திராவிட கட்சிகளுக்கான இடத்துல 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய ஆட்சியில் ஒரு சலிப்பு மக்களுக்கு இயல்பாக ஏற்படும். ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாலே ஒரு சலிப்பு ஏற்படும். இது 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் குற்றங்கள் எக்கச்சமாக நடந்தது, இல்லைன்னா சொல்ல முடியாது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அணியில் நாங்கள் இருந்தாலும் கூட அதற்காக நாங்கள் அவங்கள தூக்கி பிடிச்சி அவங்க செய்த தவறுகள்லாம் நியாயப்படுத்தக்கூடிய போக்கு எங்களுடைய கட்சியில் கிடையாது. அந்த அடிப்படையில் ஊழல் அதிகரித்தது, பல விதங்களில் நீங்கள் தாது மணல் கடத்தல், சாதாரண மணல் கொள்ளை, கல்குவாரிகள் நடந்த கொள்ளைகள், இது கனிம வளங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டன. இதை தொடங்கி பல்வேறு விதமான தவறுகள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் தமிழகம் சந்திச்சு இந்த மக்களில் அந்த இயல்பாகவே மக்கள் மத்தியில் ஒரு விதமான கசப்பு உணர்வை உண்டாக்கியிருக்கு. ஸோ அந்த அடிப்படை ஒரு காரணம் தாவேக்கா வெற்றி பெறுவதற்கு 2 திராவிட கட்சியும் அல்லாத ஒரு புதிதாக திடீர்னு ஒரு எமர்ஜாய் வந்த உடனே ஒரு மக்களுக்கு இது நல்லா இருக்குமா அப்படிங்கிற பரிசோதித்து பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணமும் காரணமாக இருந்துக்கலாம். எங்களை பொறுத்தவரை முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் நிச்சயமாக சொல்கிறாங்க. ஸ்டாலின் இன்றைக்கு வரைக்கும் அந்த மதச்சார்பற்ற இந்தியா தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலையும், பிஜேபியை மிக கடுமையாக எதிர்ப்பதிலையும், இங்கே இந்த பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தை இன்றைக்கு வரைக்கும் அவர் தெளிவாக இருக்கார். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் முடிவு செய்தோம், சிபிஐயோ சிபிஎம்மோ இடதுசாரி அவரை ஒட்டிய விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் எல்லாமே தாவேக்காவை ஆதரித்தாலும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிகளையும் நீடிப்பது என்று முடிவு செய்தோம். இது சம்பந்தமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கிட்டையும் நாங்கள் ஆழமாக பேசிட்டு வரோம். சைலண்ட் மோடில் வச்சு சைலண்ட் மோடில் வச்சது சிபிஐ சிபிஎம்னுடைய தலைமை தான். அகில இந்திய மாநில தலைமை மட்டும் இல்லை, அகில இந்திய தலைமை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பழைய ஹிஸ்ட்ரிக்கெலாம் போகும். பழைய ஹிஸ்ட்ரிக்கெலாம் மட்டும் உங்களால் போடுறதுக்கு 10 எழுத முடியாது, அதனால போட முடியாது. வெளிக்கல்ல நாங்கள் எங்களை பொறுத்தவரை முக்கியம் இடதுசாரிகளுடைய ஒற்றுமை. நாங்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டாலும், நாங்களே பாதிக்கப்பட்டாலும் இடதுசாரிகளுடைய ஒற்றுமையும் கடந்து ஜனநாயக சக்தியிலையும் சேர்த்து இணைத்து கொண்டு இந்த பிஜேபியினுடைய பாசிசத்தை முறியடிக்கணும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவ்வளோ மனவேதனையோடு ஆனால் தொடர்ந்து வேலை செய்தோம். எங்கள்கிட்ட எந்த விதத்திலும் எங்களுக்கு மானிட்டரியாவோ அல்லது எந்த விதத்திலோ எந்த விதமான சின்ன உதவியை கூட நாங்கள் திமுக எதிர்பார்க்கவும் இல்லை, மற்ற கட்சிகள்கிட்டையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அனைத்து தொழில் எங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு, ஏன்னா எங்களுடைய கட்சி மிகப்பெரிய கட்சியெல்லாம் கிடையாது. ஏன்னா தாப்பாண்டியன் சென்றதுக்கு எப்படி கல்யாண சுந்தரம் சிபிஐ விட்டு வெளியேற்றப்பட்ட பொழுது அவர் வெளியே வரல, ஏன்னா அது பொய்யான பிரச்சாரம் சிபிஐ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. சிபிஐ கல்யாண சுந்தரம் வெளியேற்றப்பட்டார்.
ஏன் வெளியேற்றப்பட்ட? ஜனநாயக இடதுசாரி கட்சிகள் மட்டுமல்ல, ஜனநாயக கட்சிகளையும் இணைத்து கொண்டு நாம் இங்கே போராடினால் மட்டும்தான் இந்த ஆர்எஸ்எஸ்ஸை வீழ்த்த முடியும். அன்றைக்கு பிஜேபி பெரிய சக்தியில் ஆர்எஸ்எஸ்ஸை வீழ்த்த முடியும்னு அவர் சொன்னார். அதை ஏற்றுக்கொள்ளாத சிபிஐ தலைமை, சிபிஎம் மட்டும் இருந்தாலே, இணைந்து இருந்தாலே போதும், இந்தியாவில் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை மட்டும் சமூக புரட்சியை உண்டாக்கிறாங்க. தப்பு கணக்கு போட்டு கல்யாண சுந்தரத்தையும் டாங்கே முகிசன், இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உண்டாக்கிய தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதலாக உருவாக்கிய தலைவர் வந்து டாங்கேயவே கட்சி விட்டு நீக்கினாங்க. மொய்சனை நீக்கினாங்க. கல்யாண சுந்தரத்தை கட்சி விட்டு நீக்கினாங்க. அவர் 4 தடவை எம்பியாக இருந்தார், 3 தடவை எம்எல்ஏ வந்தார். ஒரு மகத்தான மக்கள் செல்வாக்கப்பட்ட தலைவர் அன்றைக்கி கல்யாண சுந்தரம் வந்தார். அப்போ கல்யாண சுந்தரம் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட போது 90% சிபிஐ தோழர்கள் கல்யாண சுந்தரம் பின்னாடி போயிட்டாங்க. அன்னைக்கு சிபிஐ சிபிஎம்மை விட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக 88க்கு பின்பாக 94 வரைக்கும், கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் சொல்லலாம், மிகப்பெரிய கட்சியாக யூசிபிஐ தான் இருந்தது. கல்யாண சுந்தரம் தொடங்கிய இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் அன்றைக்கு மிகப்பெரிய சிபிஐயோட பெரிய கட்சி, சிபிஎம்மோட பெரிய கட்சி. அன்றைக்கு எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், எங்களை கணக்கில் எடுத்துக்கலாம்னு எந்த காரியத்தையும் அவங்க செஞ்ச, எந்த அரசியல் செயல்பாட்டில் ஈடுபட்டாங்க. எங்களுடைய எம்எல்ஏக்கள் இருந்தார்கள், அகில இந்தியாவில் எம்பிக்கள் இருந்தார்கள், எல்லாமே செயல்பட்டோம். ஆனால் மிக துரதிர்ஷ்டமாக கட்சியை தொடங்கிய 3 ஆண்டுகளில் 3 மாதங்களில் கல்யாண சுந்தரம் மறைந்து விட்டார். Jellicate Dhotis and shirts from the house of Plateau.